விஸ்வேபி நமஹா. அன்பர்களுக்கு நமஸ்காரம். மகா சிவராத்திரியை பற்றி பார்க்கலாம். அதாவது கச்சப்பிரஜாவுடைய புத்திரியை சிவபெருமான் காந்தர்வ திருமணம் பண்ணுறார். அதனால் கச்சப்பிரஜாபதிக்கு அதில் விருப்பம் இல்லாதனால அதிகமாக அவங்களுக்குள்ள நட்பு இல்லாமல் போயிடுது. இப்போ யாகம் பண்ணுறார். கச்சப்பிரஜாபதி யாகம் பண்ணும் பொழுது மருமகனை அழைக்கலை அப்படின்னு சொல்லி மகளுக்கும் மருமகனாகிய சிவபெருமானுக்கும் இந்த மாதிரி தர்க்கம் நடக்கிறது. அப்போது சிவபெருமான் மறுக்கிறார். அதை மீறி தஜ்ஜாயின் இந்த யாகத்துக்கு வர்றார். அப்பாவோட முறையிடுறார். அப்போ இல்லைம்மா, எனக்கு என்னுடைய தகப்பனார் பிரம்மாவுக்குத்தான் நான் ஆகுதி கொடுப்பேன் அப்படிங்கிறார். முதலாவது ஆகுதி என்னுடைய தகப்பனாருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறார். அதான் பிரம்ம யஜ்ஞானம் பிரதம் பிரஸ்தாஸ்த் அப்படின்னு சொல்லி அந்த சித்தாதி நாம் சொல்லி முடிப்போம். ஆக பொதுவாக யார் பண்ணினாலுமே அந்த யாக வேள்விக்கு உருத்தானவர் யார் அப்படின்னா பிரம்மா தான். அப்படி தர்க்கம் நடக்கும் பொழுது அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவர் நடக்கக்கூடிய அந்த யாகத்தில் வேள்வியில் உள்ள சங்காரம் அடைகிறார். இது வெற்றிக்கண் மூலியமாக சிவபெருமான் பார்த்து அங்கிருந்து சூளத்தை வைத்து என்ன பண்ணுறார், அந்த பிண்டத்தை புத்தி தாண்டவம் புரிகிறார். அது 51 பீடங்களாக ஆகிறது. அதன் பிற்பாடு சுவாமி அந்த கோபத்தில் போகும் பொழுது மீண்டும் அந்த பார்வதியாக அந்த பிண்டங்கள் இணைந்து சுவாமியோட முறையிடும் பொழுது, சுவாமி இல்லை, இனி ஒன்று நான் காண மாட்டேன், மீறி வந்ததுனால அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். அப்புறம் சுவாமிகிட்ட நிறைய முறையிட்டதுனால, அதாவது இந்த 12 சிவராத்திரியில் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு உனக்கு நான் காட்சி தருவதாக சொல்கிறார். அதனால தான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ ஆலயங்களை விட ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஆலயங்கள் எது அப்படின்னா அங்காள பரமேஸ்வரர் ஆலயம். இங்கே தான் அளவு நிறுத்துவாங்க. அந்த அளவு நிறுத்துறது என்ன அப்படின்னா சுவாமி காட்சி கொடுக்குறதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த தாண்டவம் புரிவதற்கான பொருள் என்னென்னா அதனால தான் அங்கே நடராஜ பெருமானம் அந்த ஆலயங்கள்லாம் இருக்கும். அதே போல் அந்த ஒரு நாள் காட்சி தருவது அப்படிங்கிறதுனால தான் லிங்க ரூபங்களில் களிமண்ணால் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் அவர் காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அதை என்ன பண்ணாங்கன்னா அந்த அளவு முடிந்ததுக்கு பிறகு அந்த இதை விஜர்சனம் பண்ணுவாங்க, அதாவது அந்த லிங்கத்தை. ஆக சிவாலயங்களுக்கு போகலாம். இருந்தாலும் நேரடியாக சுவாமி காட்சி தரக்கூடிய பகுதி எது அப்படின்னா இந்த அங்காள பரமேஸ்வர ஆலயங்கள் தான். அதனால் அங்கே போயிட்டு அந்த சிவபெருமானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெறலாம். காட்சி ரொம்ப விசேஷமாக இருக்குங்கிறது